விஜயலட்சுமி மீது வழக்கு பதிவு செய்த சீமான் தரப்பினர்ங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை நிலைய செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில்குமார் அவர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க. அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, பெங்களூரில் வசித்து வரக்கூடிய முன்னாள் நடிகையாக இருக்க விஜயலட்சுமிங்கிறவங்க எங்கள் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் மீது கடந்த 2011ஆம் ஆண்டு உண்மைக்கு மாறான பொய்யான குற்றச்சாட்டுகளோட ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க. அதன் பிறகு 2012ஆம் ஆண்டு மேற்சொன்ன புகாரை நான் வாபஸ் பெற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த நிலையில் விஜயலட்சுமிங்கிறவங்க கடந்த 12 ஆண்டுகளாக பின்னிட்டு மறுபடியும் எங்கள் கட்சி மற்றும் எங்கள் கட்சி தலைவர் அவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்க அரசியல் கட்சிகள் மற்றும் வீரலட்சுமிங்கிற ஒரு பொண்ணோட கூட்டு சதியில் ஈடுபட்டு அவர்களும் விஜயலட்சுமி அவர்களை தூண்டிவிட்டு அவருக்கு பல உதவிகள் செய்து எங்கள் கட்சி தலைவர் சீமான் மீது இருக்கக்கூடிய முந்தைய புகாரில் இல்லாததும் கூடுதலான பல பொய்யான தகவல்களையும் இன்னும் இணைத்து குற்றச்சாட்டுகளோட 28/8/2023 வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையிடம் அவங்க ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. ஆனால் வழக்கம் போல் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுடைய நற்பெயரை கெடுக்கும் விதமாகவும் பணம் பறிக்கும் நோக்கத்தோடவும் இந்த விஷயம் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. எதுவும் பதில் சொல்லாத காரணத்தால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 15/9/2023 வந்து விஜயலட்சுமி வழக்கை திரும்ப பெற்றுக்கொண்டு பெங்களூருக்கே போயிட்டாங்க. ஆனால் இப்போது கடந்த 2011ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட வழக்கு மற்றும் 28/8/2023 கொடுத்த அந்த புகார் ஆகியவற்றிற்கு மாண்புமிகு நீதிமன்றம் விசாரணை இருந்து வரும் நிலையில் சீமான் அவர்கள் ஏதேனும் செய்து மிரட்டி பணம் பறிக்க வேண்டும் என்கிற ஒரு கெட்ட எண்ணத்தில் 22/9/2023 சமூக வலைதளங்களில் நீர் மற்றும் உணவு அருந்தாமல் நானும் என் அக்காவும் உயிரை மாய்த்து கொள்ளப் போவதாகவும் தன் அக்காவையும் தன்னுடன் அழைத்து செல்ல போவதாகவும் அதற்கு சீமான் காரணம், நாம் தமிழர் கட்சியே காரணம் அப்படின்னு ஒரு காணொளி பதிவு செய்து சமூக வலைதளங்களில் நேரடியாக மிரட்டல் விடுத்திருக்காங்க. மேற்சொன்ன விஜயலட்சுமி அவரது வாழ்க்கையில் கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டிலும் பல நபர்கள் மீது அவதூறு குற்றச்சாட்டுகள் கூறி தற்கொலை செய்து கொள்வேன் என மிரட்டி பலமுறை தற்கொலை முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறார். தற்போது பொய்யான குற்றச்சாட்டுகளோடு அவதூறையும் பரப்பி நானும் என் அக்காவும் உயிரை மாய்த்து கொள்வோம் என்று சீமான் அவர்களின் பெயரும் நாம் தமிழர் கட்சியினரும் காணொலி மூலமாக மிரட்டல் விடுத்திருக்கார்கள். ஆகவே மேற்சொன்ன அனைத்து விஜயலட்சுமி விஷயத்திலையும் அவங்களுக்கு தகுந்த ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத இதன் மூலயமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை நிலைய செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில்குமார் அவர்கள் வந்து பதிவு செய்திருக்காங்க. இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.